சார், பீகார்ல நேற்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் வந்து முடிவடைந்தது. ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது, பீகார்ல வரலாறு காணாத அளவுக்கு அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. பொதுவா இந்த ஒரு வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்ததுன்னா, ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு விஷயமா தான் இத்தனை நாட்களா நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா நேத்து பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் வந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் முதல் கட்டமா? பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த வோட் பெர்சன்டேஜ் வச்சு நீங்க எந்த எலக்ஷனையும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ வந்து எப்பவுமே ட்ரெடிஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆன பெரிய அலையா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா கூட இருக்கலாம். கடந்த காலங்கள்ல இப்போ ஒரு 2, 3 தேர்தல்கள்ல பார்த்தீங்கன்னா, பீகார் போன்ற மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா பதிவாச்சுன்னா நீங்க வந்து அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம். நீங்க எல்லா கான்ஸ்டிட்யூயன்சியும் ஸ்டடி பண்ணணும். இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 70% தான் 2021 தேர்தல்ல வாக்குப்பதிவு இருந்துச்சு. ஆனா பாலக்கோடு போன்ற தர்மபுரி மாவட்டங்கள்ல நெறைய இடங்கள்ல மத்த மாவட்டங்கள்லலாம் 80%, 81%லாம் போல் ஆயிருந்துச்சு. இந்த 80% எங்கெங்கெல்லாம் போல் ஆயிருக்குன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் வந்து ஏடிஎம்கேவோட சீட்ஸ். அந்த சீட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே திருப்பி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்க செலக்டிவ் ப்ரோ இன்கம்பன்சியும் இருந்திருக்கு. அண்ட் ஓவரால் ஆன்டி இன்கம்பன்சியும் இருந்திருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நவ் at கீழ்கட்டளை.